எல்லோருக்கும் வணக்கம். நல்லாத்தா பேசுகிறேன். வெல்கம் டு செக்கம்மா சேனல். ரோஜா செடிகள்னாவே எல்லாருக்கும் ஒரு தனி கிரேஸ் தாங்க. ஏன்னா அது முள்ளு செடியாக இருந்தாலையும் அதில் பூக்கிற அந்த ரோஜா பூக்களை பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் நம்ம வளர்த்துற ரோஜா செடியிலையும் இதே மாதிரி மொட்டுக்கள் நிறைய வரணும், பூக்கள் நிறைய பூக்கணும், துளிர்கள் நிறைய எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இயற்கை தான். பட் ஆனால் அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு உணவு கொடுத்தோம்னா தான் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ரோஸ் பெஸ்டியை நீங்கள் ரெகுலராக மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய துளிர்கள் வரும், மொட்டுக்கள் வரும், பூக்கள் வரும். நீங்கள் பறிக்க பறிக்க அடுத்தடுத்து உங்களுக்கு துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதில் நான் ஒரு 36 பொருட்கள் நான் மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த செடிகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே அந்த செடிகளுக்கு கிடைக்குது. நாம தனித்தனியா செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கறது ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நம்ம கொடுக்கணுங்க. இது ஒரு சத்து மாவு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சத்து மாவுல எப்படி எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு கலந்துருக்கு, அது ஒரு டம்ளர் நம்ம குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி தான் ரோஸ் பெஸ்டியை மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு கைப்பிடி கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய செடிகள்லையும் இந்த அளவுக்கு மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். நான் நிறைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ், ரிவ்யூ வீடியோஸ்லாம் நான் சேனல்லையும் ஷார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், பாருங்க. பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த ரோஸ் பெஸ்டியினுடைய ஒரு மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா நமக்கு ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரோஸ் பெஸ்டியை நீங்க ரெகுலரா கொடுக்கும்போது உங்க மண் முழுவதுமே ஃபெர்டைல் மண்ணா மாறிடும். சரிங்களா? அப்போ நீங்க பூக்கள் பறிச்ச உடனேயே ஒரு வாரத்திலேயே மறுபடியும் 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 துளிர்கள் வர ஆரம்பிச்சுட்டே இருக்கும். பூக்கள் நமக்கு நிற்காம கிடைக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். உரங்கள் கொடுத்ததோட மட்டும் இல்லாம வாரம் ஒரு மருந்து கண்டிப்பா ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த பூச்சி தாக்குதலுமே அந்த செடிகளுக்கு வரவே வராது. செடிகள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஒரு செடியினுடைய வளர்ச்சிக்கு வேர் வளர்ச்சி தான் ரொம்ப 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 முக்கியம். அது நம்ம ரோஸ் பெஸ்டி கொடுக்கும் பொழுது கண்டிப்பா வேர் வளர்ச்சி நல்ல சூப்பராகவே நடக்கும். வேர் வளர்ச்சி நடக்கும்போது உங்களுக்கு தண்டு வளர்ச்சி, இலை வளர்ச்சி, பூக்கள், மொட்டுக்கள், துளிர்கள்னு அந்த செடியில் என்னென்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ அனைத்து விதமான ரிசல்ட்டுமே நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாதம் ஒரு முறை கொடுக்கக்கூடிய உரம் தான் ரோஸ் பெஸ்டி. ஸோ எல்லாருமே தவறாமல் கொடுத்து பாருங்கள். உங்கள் செடிகளினுடைய மாற்றங்களை நீங்களும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.